ஏன்னா தெரியான்னு சொன்னா இங்கோ எச்சகல என்னடா லூசே பிச்சா காசுக்காக இப்படி படாத ஓ மூஞ்சில முழிக்காத என்ன மாதவனை கை நீட்ற நீ யாரு பொறுக்கி ராஸ்கல் யாரு என்ன சொல்லு இது காலையில் தீபா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் போலீஸ் கார்டன் போகிறேன்ட்டு எல்லாம் கண்டினியூஸாக இந்த ஸ்டோரி ஃபாலோ பண்ணிருந்தேன் ஒரு 10 நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ணிருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது இந்த வீடு வந்து ஜெயலலிதா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது அதை இவங்க தான் க்ளைம் பண்ணணும் அதாவது எங்களுக்கு தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி க்ளைம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கார்டன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நானும் கேமராமேனும் எங்கள் குரூப் வந்தோம் வந்து போலீஸ் கார்டன் வீட்டுக்கு வெளியே நின்னோம் உள்ளே கூட என்டர் ஆகலை அப்புறம் அவங்க உள்ளே போன பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கு 2 பேரும் உள்ளே கூப்பிட்டாங்க நானும் கேமராமேனும் உள்ளே போனோம் அப்புறம் உள்ள அவங்களுக்கும் அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கும் ஆர்குமெண்ட் போய்ட்டு இருந்தது அவங்க சஃபாரி போட்டிருந்தாங்க சில பேர் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாங்க ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்குமெண்ட் நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில் வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆர்குமெண்ட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து எங்களை வெளியே போக சொன்னாங்க பிளாக் பண்ணாங்க எடுக்கூடாமல் நீங்கள் எதுக்கு பிளாக் பண்ணுறீங்க அவங்க வீடு அவங்க கூப்பிட்றாங்க நான் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க இதுக்கு மேலே எங்களுக்கு டேஞ்சர் இங்கே இருந்தால் டேஞ்சர் சொல்லிட்டு நாங்கள் உணர்ந்துட்டு நாங்கள் வெளியே வரலான்னு பார்த்தோம் வெளியே போகும்போது எங்கள் தள்ளி விட்டு கேட்டுக்கு வெளியே போலீஸ் கார்டு கேட்டுக்கு வெளியே தள்ளி விட்டு கீழே கேமராவோட தள்ளி விட்டு கீழே அடின்னு மிதிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன துரத்தி அடித்தாங்க அந்த மைக்கை எடுத்து தலையிலே அடித்து இந்த தலையில் காயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் அந்த பிளாக்கெட் இருக்கும் இல்லையா பிளாக்கெட் எடுத்து அடித்தாங்க முதுகில் அதுக்கப்புறம் கேமரா தள்ளி விட்டாங்க கடைசி வரைக்கும் துரத்திட்டு வந்து மொபைல் ஃபோன் கேமரா லைவ் பேக் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கே சொல்லுங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல ஃபார்முலா இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாத்துக்கும் தெரியும் பேர் என்ன ஏசி பேர் சுப்பிரமணியம் அண்ட் இன்ஸ்பெக்டர் பேர் மிஸ்டர் கிரி இந்த சம்பவம் நடந்த பிறகே அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ எங்களை ஆக்சுவலாக போலீஸ் இந்த பார்டர் வரைக்கும் ஓடி வந்து போலீஸ் செக்யூர் பண்ணி குறை வச்சாங்க எங்களை தமிழக அரசியல்ல அடுத்த கட்ட பரபரப்புன்னு சொல்றதா இல்ல இது வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்றதா என்னன்னே தெரியல இப்போதைக்கு அது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நேற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தி சேகரிக்க போன இடத்துல வந்து ஒரு ரிப்போர்ட்டரோட தலை உடைக்கப்பட்டு அவர் மேலேயே கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வசிச்ச வேதா நிலையம் போயஸ் தோட்டத்தில் இருக்கு இல்லையா அதை வந்து என்னோட சொத்து அங்க வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க அப்போ அவங்க கூட வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியோட நிருபர் கேமராமேன் 2 பேரும் போயிருக்காங்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போலீஸ் போறதுக்கு அலோவ் பண்ணவே கிடையாது அங்க இருக்கிற காவல் செய்வாங்க இல்லையா அவங்க அதே நேரத்தில் அங்க வந்த இன்னொரு கும்பல் வந்து ரிப்போர்ட்டரையும் கேமராமேனையும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க அதுல ரிப்போர்ட்டரோட தலை வந்து உடஞ்சி ரத்தம் கொட்டி இருக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்க இவங்க அப்படின்னு சொல்லி தேனம்பேட்டை காவல் நிலையத்தில் இவங்க மேல வந்து ஒரு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது வந்து மீடியா சர்க்கிள்ல கொஞ்சம் சலசலப்பு உருவாக்கி இருக்கு அங்க உள்ள நடந்தது என்னன்றது போலீஸுக்கு தெளிவா தெரிஞ்சும் எதுக்காக இப்போதைக்கு நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு விஷயம் தீபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போயஸ் கார்டனோட உயில் எங்கிட்ட தான் இருக்கு தீபக் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால தான் நான் வந்தேன் ஆனால் சசிகலாவோட உறவினர்கள் தினகரன் தரப்பினர் என்னை வந்து தடுத்துட்டாங்க எங்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட தீநகர் வீட்டில இருந்து தீபா வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சசிகலா குடும்பத்து கூட தீபக் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாரு இப்போ என்னை கொலை பண்றதுக்கு அவங்க தான் சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவை வந்து தீபக் கொன்னதை நான் வந்து ஆதாரங்களோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொன்னதுதான் ஹைலைட் போயஸ் கார்டன் வீடோட உயில் எங்கிட்ட தான் இருக்கு சட்ட ரீதியா தேவையான நடவடிக்கைகள் நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டு 2 நாளா எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது முக்கியமான விஷயம் யாருப்பா அந்த ராஜா அப்படின்னு சொல்லி நேற்று டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே கேட்டு கேள்வி ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபா பேட்டி கொடுக்கும்போது அவங்க கூடயே இருந்திருக்கிறாங்க வாப்போ அப்படின்ற அளவுக்கு அவங்கள கூப்பிடுற அளவுக்கு ஒரு செல்வாக்கு அந்த ராஜா அப்படின்றவுக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம கொடநாடு பங்களாலேருந்து ஒரு கொள்ளை சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த கொள்ளை சம்பவத்தை செஞ்சது வந்து தீபாவோட கணவர் மாதவன் தான் இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான நல்ல வார்த்தைகள்லாம் உபயோகிச்சு திரு மாதவன் அவர்களை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீ தாண்டா கொள்ளை அடிச்ச எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ராஜா அவர்கள் நேற்று பேசியிருக்காரு அது எல்லா இதுலயுமே வந்துச்சு தன்னோட கணவரை இன்னொருத்தங்க திட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கூட கண்டுக்காம யாரையோ ஒருத்தங்களை திட்டுறவங்க மாதிரி தீபாவும் முன்னாடி நின்று இருந்தாங்க அது மட்டும் இல்லாம புது கட்சி ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததுனால தான் ஃபர்ஸ்ட் மாதவனுக்கும் தீபாவுக்கும் சண்டையே வர ஆரம்பிச்சது எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீபாவே வந்து அந்த ஒரு போஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கணவர் மேலேயே புகார் சொல்றாரு அப்படின்னா இவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னா அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்தோட மனசுலயும் இருக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கா இல்ல சரிஞ்சுக்கிட்டு இருக்க செல்வாக்கு வந்து கொஞ்சம் திருப்பி ஏத்து நிப்பாட்டணும் அரசியல் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ள வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தீபா செய்யற பப்ளிசிட்டி ஸ்டண்டா அப்படின்ற கேள்வி தான் கடைசியா நம்ம கிட்ட வந்து நிக்குதுங்க வீட்டோட ஓனர் யாரு அப்படி சொன்னாங்க அது இந்த வீட்டோட ஓனர் யாரு
நம்மளுக்கே இப்ப அது தெரியல, இப்ப எனக்கே அது இல்ல. இப்ப நம்ம கம்ப்ளைன்ட் கொடுக்கணும், ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது, என்னோட வீடுன்னு. அந்த வீடு யாருது சார்? இதெல்லாம் இருக்கட்டுமே. அதுதான் டிஸ்பியூட்டே. அதுக்கான குஸ்டேபிள் வீட்ல நம்ம யார் வேணாலும் உள்ள போலாம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல உள்ள போய் நாங்க திருட போனோம். ஏதாச்சும் பண்றாங்க, கார்டு எல்லாம் எடுத்துட்டு கேமரா திருப்பி காட்டு, கேமரா காட்டு. கேமரா மேடம் சார் ரைட் மேடம் மேடம் சொல்லி மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் 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 நீங்க படம் எடுத்து காப்பாத்துங்க சார். சார் போடு மேடம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். என்னோட கின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து இந்த கண்ணில் நிப்பாட்டிட்டு இந்த கண் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்களோ. பழைய ரெக்கார்டு வந்து 98, நான் வந்து 117 தடவை ஒரு நிமிஷத்தில் இப்படி சேஞ்ச் பண்ணேன்.